வணக்கம். தலைநகர் டெல்லியில கார் குண்டுவெடிப்பின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக இப்போ நாடே வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்தியா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த பரபரப்பின் தொடர்ச்சியின் எதிரொலியாக வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஆ தமிழ்நாடு ஃபுல்லாவே தமிழ்நாடு முழுவதும் வந்து பல இடங்கள் எல்லா இடங்கள்லயும் வந்து சோதனை வெடிகுண்டு இருக்குதான்ட்டு சோதனை போடுறதுக்கு வந்து ரொம்ப வேகமாட்டு செயல்பட்டுட்டு வர்றதாட்டு சொல்லப்படுது. இப்போ எல்லா இடமும் குறிப்பா வந்து ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், ஆ மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள். இந்த மாரி மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல வந்து அதி தீவிரமாட்டு சோதனை நடந்துட்டு வருது. ஆ இது வந்து எங்க தொடங்குதுன்னா, விஜய் பிரச்சார கூட்டத்துல 41 பேரு இறந்து போறாங்க இல்லையா? அந்த புள்ளியில இருந்து தொடங்க ஆரம்பிக்குது. அங்க இருந்து தான் ஒவ்வொருத்தருக்காட்டு மிரட்டல் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. நடிகை தெரிசா அந்த மாதிரி நிறைய பிரபலங்களுக்கு தொடர்ச்சியாட்டு வெடிகுண்டு மிரட்டல் வந்துட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து சமீபமாட்டு நடிகர் அஜித் குமார் அவர்கள் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில வந்து அஜித் குமார் வீட்டுக்கு போய் அந்த பாம்ப் ஸ்குவாடு, காவல்துறை இவங்கெல்லாம் போயிட்டு வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மோப்ப நாயெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அந்த குச்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பாம்பு இருந்தா கிங்கின்னு சத்தம் போடும். அந்த குச்சி கிச்சிலாம் எடுத்துட்டு போயிட்டு வீடு ஃபுல்லா நல்லா குத்தி கிண்டி பார்த்து தேடி பார்த்துருக்காங்க. ஒன்றும் கிடைக்கல. கடைசியில புரளி அப்படின்ட்டு தான் தெரிய வந்திருக்கு. இப்படி இது எவனே தெரியல. தொடர்ச்சியாட்டு இப்படி வந்துட்டே இருக்கு. எல்லா பிரபலங்களுக்கும் இன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு, ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கு அந்த மாதிரி நிறைய பிரபலங்களுக்கு ஃபுல்லாவே இப்போ தொடர்ச்சியாட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் புரியல. வெடிகுண்டு மிரட்டல் மெயில்ல அனுப்பி விட்டுதான் போல இருக்குது. அது வருது போய் பார்க்க போனாக்கி அங்க எந்த சோதனையிலும் அங்க சோதனை பண்ண போன இடத்துல வந்து எந்த வெடிகுண்டு ஒன்றும் கிடைக்காதனால அது புரளின்னு தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம அது போச்சு இது போச்சு அது சரி பண்ணும் இது சரி பண்ணுன்னு சொல்றதை விட அதுக்கு முன்னாடி எச்சரிக்கையா இருக்க நல்லது இல்லையா? ஏற்கனவே இப்போ டெல்லியில வந்து குண்டு வெடிச்சு ரொம்ப அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாட்டு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசுல இருந்தும் ரொம்ப வேகமாட்டு இப்போ செயல்பட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மால்கள்ல காவல் நம்ம ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப தீவிரமாட்டு சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க. அதனால நாடே இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாட்டு செயல்பட்டுட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு, அங்க டெல்லியில வெடிகுண்டு, தமிழ்நாடு ஃபுல்லா வெடிகுண்டு மிரட்டல், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது இது வெடிகுண்டு வச்சு மக்களை கொல்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.